அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம். கதறி எழுத செந்தில் பாலாஜி, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ 30,000 கோடி ஊழல் வசமாக சிக்கியிருக்க நிலையில் ஏற்கனவே ஸோ அதிமுகவில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் அப்போ பார்த்திங்கன்னா வேலை வாங்கி தருவதாக மோசடி செஞ்சுருந்தார் அப்படின்ற மாதிரி இரண்டு வழக்குக்கு கைது செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் ஸோ இப்போ புழல் சிறையில் இருந்து வரார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கும் நிலையில் மீண்டும் இவருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஸோ விடுற மாதிரியே தெரியல. இதனால் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்ற நிலையில் இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் செய்த அனைத்து ஊழல்களும் வாக்குமூலம் கொடுக்க போகிறதாக ஒரு செய்திகள் வெளியாகும் நிலையில் பெரும் அதிர்ச்சியை அளிக்கின்ற நிலையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும் கொலைகள் கடத்தல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. போதைப்பொருள் கடத்தல் அனைத்துமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஸோ அனைவரையுமே ஊழல் செஞ்சு ஆட்சியாக நிறைந்த எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் நிலையில் ஸோ அதிரடியாக இரவோடு இரவாக பார்த்திங்கன்னா ஆட்சி கலையத்துக்கான ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் ஸோ நடந்துட்டு வருகின்ற நிலையில் தான் பார்த்திங்கன்னா தமிழக தலைமையகமே பெரும் அதிர்ச்சியில் இருந்துட்டு வருது. இந்த வழக்கை அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பார்த்திங்கன்னா அதிரடியாக அவர் ஸோ நான் முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி நினைத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை ஸோ அடைஞ்சிட்டு இருக்கும் நிலையில் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் ஸோ அதிரடியாக ஒரு முக்கிய புள்ளி சீக்கிரம் நிலையில் அவருடைய தம்பி தான் முக்கிய புள்ளியாக இருந்துட்டு வரார் இல்லையா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவர் ஆஜர்படுத்தினாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஸோ விடிவு காலம் பிறக்கிறதுக்கான ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் ஸோ அதிரடியாக திமுக பார்த்திங்கன்னா இவருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு ஸோ முயற்சியும் எடுக்காத நிலையில் அவர் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு செய்தியில் வெளியேறிச்சு. அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார் அப்படின்னா திமுக மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்த நிலையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலாம் அமைச்சர் ஆகிறதுக்கான தேதிகள் அனைத்துமே இருக்குது. இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் ஸோ வருவாரா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டு வருகின்ற நிலையில் இருந்தாலும் அள்ளி அவர்கள் பார்த்திங்கன்னா போட்ட உத்தரவால் ஸோ அதிரடியாக முக்கிய புள்ளிகள் அனைவருமே சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அள்ளி அவர்கள் பேசி வருகின்ற நிலையில் ஸோ அமலாக்கத்துறையும் பார்த்திங்கன்னா மீண்டும் அவர் ஊழல் செய்த பென்ட்ரைவில் கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஸோ அதிரடியாக மீண்டும் பார்த்திங்கன்னா அதிரடியாக அவருடைய வழக்கு அடுத்தடுத்து வழக்குகள் மாற்றிருக்கும் நிலையில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 53வது முறையாக அவருடைய வழக்கை ஒத்தி வச்சிருக்கும் நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா ஸோ மீண்டும் சிக்கியிருக்காரு. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.